நமஸ்காரம். நாம ஆகாரம் சாப்பிடுறது அப்படின்னு சுலபமா சொல்லிடுறோம். ஆனா அதோட சம்பந்தப்பட்ட நாம கடைபிடிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் உள்ளன. அதன்படிக்கு சாப்பிட்டோம்னு வச்சுங்க, ஆரோக்கியம் வளரும். இயற்கை உணவு சாப்பிடணுங்கிறது தெரிஞ்சது. முடிந்த அளவுக்கு செயற்கை உணவுகளையும் தவிர்த்துடணும். ஜங்க் ஃபுட்ஸ சாப்பிட்டோம்னால் அது நமக்கு தாத்துக்களை விருத்தி பண்ணாது, சக்தியை வளர்க்காது. எந்த சாப்பாட்டு வகை சுலபமா ஜீரணமாகுமோ அதை நிறைய சாப்பிட்டுக்கணும். எந்த சாப்பாடு ஜீரணமாறதுக்கு கஷ்டமா இருக்குமோ அதை குறைச்சலா சாப்பிட்டுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு இரவு பொழுது சீக்கிரம் சாப்பிட்டுடணும். ரொம்ப நேரம் கழிச்சு சாப்பிடக்கூடாது. காரணம் என்னன்னா, உடனே படுத்துக்க போயிடுவோம். உணவு உண்டவுடன் படுத்துக்கிறது கூடாது. சாப்பிடும்போது ஸ்நானம் பண்ணிட்டு தான் சாப்பிடணும். குளித்து விட்டுத்தான் புசிக்க வேண்டும். அதே மாதிரி பகவானுக்கு ஆராதனம் பண்ணின பிற்பாடுதான் சாப்பிட வேண்டும். இன்னொன்னு, உட்கார்ந்துதான் சாப்பிட வேண்டும். நின்னுண்டே சாப்பிடக்கூடாது. இப்ப டேபிள்ல சாப்பிடாமா தவிர்த்து பாருங்களேன். டேபிள்ல சாப்பிட உட்காரச்சே பக்கத்துல ஆறலாம் டேபிள்ல உட்காருவாளோ அந்த தட்டு அந்த டேபிள்ல தான் இருக்கும், நம்ம தட்டு அந்த டேபிள்ல தான் இருக்கும். அப்ப அது ஒண்ணுக்கு ஒண்ணு எச்சல் கலந்து விடும். இன்னொருத்தருடைய எச்சல நம்ம சாப்பிடக்கூடாது இல்லையா? இல்லையே, வாயிலேந்து பிடுங்கி சாப்பிட்டா தானே எச்சல், தட்டு தானே டேபிள்ல இருக்குன்னு நீங்க சொல்லலாம். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், திருஷ்டம்னு ஒண்ணு, அதிருஷ்டம்னு ஒண்ணு. நம்ம கண்ணால தெரியறது ஒண்ணு, தெரியாமலே இருக்கிறது ஒண்ணு. இப்ப பகவான்கிட்ட போய் பிரார்த்திக்கிறோம், கண்ணுக்கு புலப்பட மாட்டார். அவர் நமக்கு சக்தி கொடுக்க போறார், அனுகிரகம் கொடுக்க போறார்னால் அது எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. ஆனா அந்த கண்ணுக்கு தெரியாத நன்னா நம்பித்தானே பிரார்த்தனை வைக்கிறோம். அதே மாதிரி கண்ணுக்கு தெரிஞ்ச எச்சல், நம்ம எச்சல் இன்னொருத்தர் பேர்ல பட்டாலோ அவ வாயிலேந்து பிடுங்கி சாப்பிட்டாலோ, ஆனா கண்ணுக்கு தெரியாத எச்சல் இந்த தட்டும் ஒரே டேபிள்ல இருந்ததுன்னு வச்சுங்க, அது எச்சல் ஆயிடுறது. இப்ப நான் தரையில உட்காந்து இருந்தா கூட வரிசையா எல்லாரும் உட்காந்து இருக்கோம். அப்ப தரை ஒன்னாத்தானே இருக்கும், அந்த தட்டு இந்த தட்டு அப்பவும் எச்சல் தானே என்ன நீங்க கேட்கலாம். இதுல இன்னது எச்சல் இல்லேன்னு சொல்லிருக்கா. எதுனால் எதெல்லாம் சூரிய வெளிச்சம் படுற இடமோ பொது இடங்களோ அங்கெல்லாம் எச்சல் வராது. இப்போ ஒருத்தருக்கு தீட்டு இருக்குன்னு வச்சுங்க, வீட்டுக்குள்ள வந்துட்டோம்னா தீட்டு குளிக்கணும். ஆனா அவரே இப்ப ரோட்ல போயிட்டு இருக்கார், சூரியன் படுற இடத்துல போயிட்டு இருக்காருன்னா அவர் முன்னாடி போலாம், நான் பின்னாடி போலாம், தீட்டெல்லாம் ஒண்ணும் ஒட்டிக்காது. அத போலத்தான் இந்த எச்சலும். அதனால வெளி பூமியில உட்கார்ந்து சாப்பிடுறது பொது இடத்துல இருந்தா எச்சல் ஒட்டாது. ஆனா டேபிள்ல உட்கார்ந்துட்டோம், மூடின இடத்துல இருந்தோம்னா அது ஒட்டி கொள்ளும். அதனால முடிந்த அளவு கீழே பூமியில உட்கார்ந்து சாப்பிட பாருங்க. பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு தான் சாப்பிட வேண்டும். அப்படி இல்லைன்னால் பாபங்களையே சாப்பிடுறோம்னு கண்ணன் அபிப்பிராயப்படுறார். இன்னொன்னு, ஆராதனை முடிச்சுட்டு அதிதிகளுக்கு கொடுத்து விட்டு தான் சாப்பிட வேண்டும். பண்ணத்தை அப்படியே நாம சாப்பிடக்கூடாது. இனியது தனியருந்தேல், இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டு தான் சாப்பிடணும். பலரோடு பகிர்ந்து கொண்டுதான் சாப்பிட வேண்டும். சாப்பிடும்போது மௌனமாக இருந்து சாப்பிடலாம், அல்லது மிஞ்சி போனா பகவானை பற்றிய விஷயங்களை மட்டும் பேசிக்கொண்டு சாப்பிடலாம். மற்றபடி ஊர் வம்பு கதைகள் எல்லாம் சாப்பிடறச்சே தவிர்த்துடணும். கீழே உட்கார்ந்து சாப்பிட்டால் இன்னும் ஜெரிமானம் நன்னா இருக்கும், நமக்கு ஜெரிக்கிறது இன்னும் சுலபமா இருக்கும். நின்னுண்டே சாப்பிடுறது கூடாது, உட்கார்ந்துன்னு சொல்லிட்டேன். உட்கார்றதும் தலையில தான் உட்காந்துக்கலாம், தரையில உட்காந்துக்கணும். பிரத்தியாருக்கு கொடுத்து விட்டு தான் சாப்பிட வேண்டும். எந்த அளவு சாப்பிடலாம்? வயத்துல பாதி வயருக்கு சாப்பிடணும்.
ஒரு 1/4 வயிறு ஜலம் குடிக்கிறதுக்கு இடம் விட்டுடணும், இன்னொரு 1/4 வயிறு காற்று ஓடுறதுக்கு இடம் விடணும். பாதி வயிறு சாப்பிட்டோம்னால் அப்பவும் ஜெரிக்கு நன்னா இருக்கும், சக்தியும் நன்னா ஓடும். இன்னொன்னு, நம்ம சாப்பிட்ட உடனே ஒருவேளை அப்படியே ஆயாசமா இருக்கு, தளர்ச்சி அடைஞ்சுடுறோம்னு வச்சுங்க. அந்த மாதிரி ஏற்பட்டால் நமக்கு ஏதோ கொஞ்சம் கோளாறு இருக்கு, அதுல நமக்கு ஆரோக்கியம் ஒழுங்கா இல்ல என்ன அர்த்தம்? சாப்பிட்ட உடனேவும் தெம்பா இருக்கும்னு வச்சுங்க. சாப்பிட்ட உடனேவும் தெம்பா இருக்கும்னால் அப்ப நமக்கு எல்லாம் சரியா இருக்கு, ரத்த ஓட்டம் ஒழுங்கா இருக்குன்னு அர்த்தம். நம்ம சாப்பிட்ட உடனே நம்ம ரத்தம் எல்லாம் ஜெரிக்கிறதுக்காக வயத்து பக்கம் போகும், அப்ப மூளைக்கு போற ரத்தம் குறையிறது. அது குறைஞ்சதுனாலதான் நமக்கு ஆயாசமா இருக்கு, தளர்ச்சி ஏற்படுறது. அப்படின்னா கொஞ்சம் கூட சாப்பிட்டுட்டோம்னு அர்த்தம். அதிகமா சாப்பிட்டோம்னா தான் சட்டுன்னு தளர்ந்தாப்புல இருக்கும், தூக்கம் வராப்புல இருக்கும். அளவோட பாதி வயத்துக்கு சாப்பிட்டோம்னா அந்த ஆபத்தும் இல்லை. அப்ப எத்தனை இருக்கு பத்தியெல்லாம் சாப்பிடறதுக்குள்ளே? குளிச்சுட்டு தான் சாப்பிடணும், ஆராதனை பண்ணிட்டு சாப்பிடணும், உட்காந்து சாப்பிடணும், தரையில உட்காந்து சாப்பிடணும், பாதி வயத்துக்கு சாப்பிடணும், சாத்விக உணவா சாப்பிடணும், அதிதிகளுக்கு புறத்தியாருக்கு கொடுத்து விட்டு தான் சாப்பிட வேண்டும். இத போல இதெல்லாத்தையும் நாம கடைபிடிச்சோம்னு வச்சுங்க, ஆரோக்கியம் வளர்றது, தெம்பா இருக்க போறோம். நம்ம கண்ணுக்கு வேண்டிய சக்தி, மூக்குக்கு வேண்டிய சக்தி, கைக்கு வேண்டிய சக்தி, அந்தந்த சக்தி அந்த இடத்துக்கு போகும், நன்னா இருப்போம். சரீரம் நன்னா இருந்தா மனசு நன்னா இருக்க போறது, மனசு நன்னா இருந்தோம்னா தான் ஆத்மா நன்னா இருக்கும். நல்ல ஆகார நியமத்தை கண்டிப்பா கடைபிடிக்கணும், யோசித்து செயல்படுவோம். ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9443219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.